இதனால் யாருக்கும் அந்த இடத்துல பார்க்க போனால் வந்து ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, மதத்தை வச்சு அங்கே வந்து எந்த ஒரு பிரிவினை ஏற்படுத்த முடியாது. அந்த இடத்துல வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த இடத்துல சொல்ல போனீங்கன்னா வந்து இன்றைக்கி இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளரவில் இன்றைக்கி கல்யாணமே பண்ணாமல் குடும்பம் நடத்துகிறாங்க. அந்த குடும்பம் நடத்துகிறவங்க வந்து பதிவு பண்ணி அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைய வந்து அந்த குழந்தைய கூட வந்து என்ன சட்டப்பூர்வமான குழந்தைகள் வந்து அறிவிக்கிறாங்க. ஆனால் நீ பதிவு பண்ணுன்றாங்க. ஒரு கல்யாணம் பண்ணால் அதை வந்து பதிவு பண்ணு. உன் மதம் எந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அந்த மத வழிபாட்டிலே நீ போய் கல்யாணம் பண்ணிட்டு ஆனால் பதிவு பண்ணு. இதில் என்னஜி தவறு பண்ண முடியும்? இப்போ அந்த ஊரில் வந்து பார்க்க போனால் வந்து இவங்கெல்லாம் வந்து ஆடுறாங்க யூசிசி அந்த சட்டம் கொண்டு வரதால். இப்போ அதனால் வந்து அந்த இது மட்டும் சொல்கிறேன், 2024 அந்த பர்சன்டேஜை சொல்கிறேன். இந்துக்கள் 83% இருக்கிறாங்க. இஸ்லாம் வந்து பார்ப்போம்னா 13.95%, சிக்கு வந்து பார்ப்போம்னா வந்து 2.34%, கிறிஸ்தவர்கள் போனால் 0.37%, புத்திசம் போனால் 1.5%. இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் வந்து அவங்கெல்லாம் வந்து போனால் பார்க்கறதுக்கு மொத்தம் வந்து அந்த ஸ்டேட்டுடைய இது பார்ப்போம்னீங்கன்னா 1.23 கோடி மக்கள். இப்போ நீங்கள் அந்த இடத்துல சொல்லுங்கள், இந்த சட்டம் வரதால் வந்து அங்கே என்ன பாதிப்பு ஏற்படும்? அந்த சட்டத்தை அவங்க ஏற்றும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையே. எந்த ஒரு இஸ்லாமியும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க